இந்த செடியெல்லாம் இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இந்த ஓரம் இந்த ஓரமாக பார்க்குற செடியெல்லாம் யாரும் ஒன்றும் தண்ணியெல்லாம் விடுறது கிடையாது. அது தானாக தான் வளருது. அப்பப்போ மழை, அந்த தண்ணி அது கொஞ்சம் வருது. இதெல்லாம் பார்க்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம நமக்கு யாருமே இல்லை, நம்ம தனியாக இருக்கோம் அப்படின்னு சம்டைம்ஸ் நினைக்கிறோம்ல. அது கூடாது. ஏன்னா நம்ம அதாவது இது ஸ்பிரிச்சுவலாக போனால் நமக்கு இந்த தெம்பெல்லாம் கொடுக்கும். கடவுள் நம்பிக்கை இருக்கிறவர்களுக்கு நான் சொல்கிறது ஓகேவாக இருக்கும். ஏன்னா அது அக்ரியபிளாக இருந்தால் தான் அதை முதல்ல அதை பிலீவ் பண்ணணும், அப்புறம் அதை நம்பணும். அதை நம்பி அதை அக்செப்ட் பண்ணணும். அங்கே ஒரு குருவி பார்த்தேன், அதனால சட்டுன்னு அட்டென்ஷன் டைவர்ட் ஆகிடுது. ஏன்னா குருவி பார்க்குறது ரொம்ப ரேராக எடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம இயற்கையிலேருந்து என்னென்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, அப்போ அதுவெல்லாம் எப்படி தானே வளருது. இப்போ என்ன அதுக்கு மேலே ஒரு பவர், அதுதான் நம்ம கடவுள் சொல்கிறோம், பகவான் சொல்கிறோம். அவன் அதுகளுக்கான நரிஷ்மெண்ட்லாம் கொடுத்து அதுகளை வளர்க்க விட்டு அதுகளை அதாவது அதுகளுக்கே தெரியுமா பயன் இருக்கு பயன் இல்லைன்னு. ஆனாலும் எல்லாம் அழகாக ஒன்று ஒரு கலரில் பூ அப்படியே பூத்து நமக்கெல்லாம் இவ்வளோ கண்ணுக்கு இவ்வளோ ப்ளசண்ட்டாக காமிக்கிறது அப்படின்றத தான் பார்க்குறோம். அப்போ எவ்வளோ முக்கியம் இல்லை, நம்மளும் ப்ளசண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது. ஸோ இன்னும் நிறைய நம்ம நேச்சர்லேருந்து பார்ப்போம். இந்த மாதிரி உங்களுக்கும் தோணித்துன்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்க.